இந்த செஷன்றது ஜஸ்ட் ஒரு அனதர் செஷன்ற மாதிரி இல்லாம நாம சில டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய இல்ல நாம சில டிசிஷன்ஸ் வந்து எடுக்க போற ஒரு செஷன் இது. ஸோ அதனால எல்லாரும் வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மை டிசிஷன்ஸ், மை ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் மாதிரி சொல்லிட்டு நாம சில டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த செஷன் வந்து நாம கொண்டு போறோம். ஓகேவா? மை ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ். நம்மளோட சில டிசிஷனுக்கு வந்து நம்மளோட லைஃபையே ஒரு புரட்டி போட முடியுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவோம். என்னோட லைஃப்ல நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு டிசிஷன்ற ஒரு விஷயம்ன்றத வந்து எடுத்தேன். எனக்கு வந்து நான் அந்த டைம்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி எல்லாம் வந்து போக இருந்த ஒரு டைம். அப்போ வந்து என்கிட்ட வந்து என்னோட மென்டர் ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அக்ஷய், நீ உன்னோட 26 வயசு டச் பண்றது வரைக்கும் நீ எந்த விதமான ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போக கூடாதுன்ற மாதிரி என்னோட மென்டர் என்கிட்ட வந்து சொல்றாரு. அத வந்து நான் ஒரு டிசிஷனா எடுத்துக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறமா வந்து நிறைய ப்ரப்போசல்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் வருது. எனக்கு டான்ஸ் பண்ற பொண்ணுங்களை கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மா கொஞ்சம் மாடர்னா இருக்கிற சிலரை வந்து எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா என்னோட 19, 20 இந்த மாதிரியான வயசுல வந்து எனக்கே சில ப்ரப்போசல்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் வந்து வருது பொண்ணுங்களாவே. அது வந்து நான் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த டிசிஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லட்டா, உங்களோட லைஃப்ல நீங்க எதெல்லாம் பண்ணீங்கன்றதை விட நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் நோ சொன்னீங்கன்ற ஒரு விஷயம்தான் உங்களை வந்து பில்ட் பண்ணும். எப்படி? நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்கல்ல, நான் இது பண்ணேன், அது பண்ணேன், அந்த விஷயம் பண்ணேன், நான் வந்து இவங்களுக்கு சர்வ் பண்ணேன், இவங்களுக்கு சேரிட்டி பண்ணேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவீங்கல்ல. அந்த விஷயத்தை விட என்னெல்லாம் விஷயங்கள் நீங்க பண்ணாம இருந்தீங்க, என்னெல்லாம் விஷயத்துல நீங்க நோ சொன்னீங்கன்ற இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட கேரக்டரை வந்து பில்ட் பண்ணும். நீ எந்த விஷயம் பண்ணன்றதை விட நீ எதெல்லாம் விஷயம் பண்ணாம இருந்தன்ற விஷயம் தான் உன்னை வந்து பில்ட் பண்ற ஒரு விஷயம். கிளியரா கேக்குதா முத்து? கேக்குதா? சோ நான் வந்து என்னோட காலேஜ் லைஃப்ல நான் என்னோட முன்னாடி வந்து 3 ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நான் நோ சொன்னேன். என்னோட 3 ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நான் நோ சொன்னேன். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நோ சொன்னதினாலதான் இன்னைக்கும் நம்ம கூட என் கூட வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த சில பொண்ணுங்க வந்து என் கூட ஒர்க் பண்றாங்க. அவங்கள வந்து எம்ப்ளாயா கொண்டு வர்றதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு நான் சொன்ன நோ. அன்னைக்கு வந்து எனக்கு வேணும்னா இவங்க கிட்ட எல்லாம் வந்து எஸ் சொல்லிட்டு மத்த பசங்க முன்னாடி வந்து கெத்து காட்டுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இவங்க பின்னாடி எல்லாம் வந்து சுத்திட்டு இருக்கலாம். பட் அன்னைக்கு நான் ஒரு டிசிஷன்றத வந்து எடுத்தேன். அந்த டிசிஷன்றது சாதாரணமான ஒரு டிசிஷன்ற மாதிரி இல்லாம ரொம்பயும் ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன்ற மாதிரி நான் ஒரு டிசிஷன்றதை எடுக்கிறேன். ரொம்பயும் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறேன். என்னதான் ஆனாலும் எந்த பொண்ணுதான் வந்தாலும் அடுத்த கொஞ்சம் காலத்துக்கு நான் வந்து கமிட்டடா ஆக மாட்டேன். என்னோட அரியர் முடியறது வரைக்கும், நான் இந்த காலேஜ்ல என்னோட இந்த கோல் முடியறது வரைக்கும் நான் கமிட்டடா ஆக மாட்டேன். அன்னைக்கு நான் மட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் டிசிஷனை வந்து எடுக்கலைன்னா என்னோட வாழ்க்கைன்றது இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த லெவல்ல வந்து இருக்காது. இதே மாதிரி நான் யூடியூப்ல வீடியோஸ் வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து ஒருத்தர் கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு அதோட கடைசியில ரிச் டாட் புவர் டாடுன்ற ஒரு புக்கை பத்தி இவர் வந்து சொல்லி இருந்தாரு. ரிச் டாட் புவர் டாடு இந்த புக்கு தான் என்னோட லைஃபையே வந்து மாத்துச்சுன்ற மாதிரி இவர் சொல்லி இருந்தாரு.
அந்த புக்கை நான் அப்பவே அது மலையாளத்துல இருக்கான்னு பார்த்துட்டு நான் அப்பவே அந்த இன்ஸ்டன்ட் டிசிஷன் நான் வந்து எடுத்தேன், அதை ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த ரிச் டாட் புவர் டாட்ன்ற புக்குனாலதான் அசெட்டா என்ன வாங்கலாம் ஒரு விஷயத்த, ஓகே இதெல்லாம் அசெட் என்கிட்ட வந்து அந்த டைம்ல ஒரு 40,000 rupeesன்ற மாதிரி வந்து இருந்துச்சு. அதை வச்சு நான் வந்து பைக் வாங்கலாம், RX 100 வாங்கிட்டு உருன்ற மாதிரி உருட்டிட்டு போலாம், இந்த மாதிரி சத்தம் எல்லாம் வந்து கொண்டு வந்து பண்ணலான்ற மாதிரி தான் நான் பிளான்ல இருந்த. கெத்து பொண்ணை வந்து பின்னாடி உட்கார வச்சு காலேஜ்ல எல்லாம் கெத்து காட்டலாம், ஏன்னா 40,000 இருக்கு. RX 100 அப்போ அந்த டைம்ல என்னோட கிளாஸ்ல எவனுமே வைக்கல, என்னோட சீனியர் தான் வச்சிருக்காங்க. அப்ப வந்து நான் அதை எடுத்துட்டு போனேன்னா அக்ஷய் தான் காலேஜ்ல கெத்து, அவரை விட நான் பாக்குறதுக்கு ஓகே சுமாரா இருக்கேன். சோ அதனால அவர் பண்றதை விட நான் பண்ணும்போது இன்னும் கெத்தா தெரிவேன். ஓகே, என்கிட்ட இருந்த 40,000ல எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, RX 100 மாறி பைக்கு, இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இன்னொரு ஆப்ஷன் வேற என்னெல்லாம் பண்ணலாம், அந்த ரிச் டாட் புவர் டாட் புக்கை வந்து நான் படிக்கிறேன். படிக்கும் போது என்னோட மைண்ட்ல வந்து வருது, ஓகேடா அக்ஷய் RX 100 நீ வாங்கினா அது உனக்கு லைபிலிட்டியா தானே ஆகும். நீ இன்னைக்கு வந்து கெத்து வந்து காட்டலாம், இந்த பசங்க முன்னாடியோ சீனியர் முன்னாடியோ உனக்கு அந்த பொண்ணை வேணாலும் உஷார் பண்ணலாம். பட் அது வந்து எப்படி உனக்கு ஒரு அசெட்டா மாறுதுன்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள வந்து வந்துச்சு. அப்பதான் வந்து நான் ஒரு டிசிஷன்றது எடுத்தேன். ஓகே, இப்ப வந்து நான் கெத்து காட்ட மாட்டேன், இப்ப வந்து எனக்கு இந்த கெத்தா வாழறதுன்றது வேணாம், இந்த பொண்ணு முன்னாடி பெருசா காட்டுறதுன்றது இப்போதைக்கு எனக்கு வேணாம், என்னோட சீனியர்ஸ் முன்னாடி அக்ஷய்ன்றவன் வேற மாதிரின்றது காட்டுறது இப்ப நான் காட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு RX 100ன்ற ஒரு விஷயத்த நான் வேணான்னு சொன்னேன். வேற என்ன அசெட் வாங்கலான்ற ஒரு விஷயத்த நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதிலிருந்து எனக்கு வந்த ஒரு ஐடியா தான் போட்டோகிராஃபி. கேமரா வாங்கலாம், கேமரா வாங்கினா சாட்டர்டே சண்டேன்றது ஷூட் இருக்கும், ஷூட்டுக்கு போனா ஒரு ஷூட்டுக்கு போனா 500-600 rupeesன்ற மாதிரி கிடைக்கும். எப்படியும் வந்து ஒரு 10, 20, ஒரு 50, ஒரு 100 ஷூட் போறதுக்குள்ள போட்ட காசை வந்து எடுத்துக்கலாம், மிச்சம் வர்றது ஃபுல்லா ப்ராஃபிட் மாதிரி சொல்லிட்டு கேமரா வந்து நான் எடுக்க டிசிஷன் எடுத்தேன். இந்த டிசிஷன் நான் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது என்னன்னு தெரியுமா, அந்த கேமரான்ற ஒரு விஷயத்தில் இருந்துதான். அதுக்கப்புறமா ஓகே இது ரெண்டுக்கு கொடுக்க வேணாம், நாமளாவே வீடியோ மேக் பண்ணலான்ற மாதிரியான ஒரு தோட்குள்ள நான் வந்தேன். நானாவே யூடியூப் சேனல்ன்றது அந்த கேமரா இருக்கிறதுனாலதான் நான் ஆரம்பிச்சேன். அந்த கேமரா வாங்கலாம்ன்ற டிசிஷனுக்கு நான் வர்றதுக்கு காரணம் என்ன, ரிச் டாட் புவர் டாட்ன்ற புக்கு. அந்த ரிச் டாட் புவர் டாட் ஓகே கவனமா கேளுங்க. இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான், என்னோட லைஃப் ஸ்டைல். ஓகேவா, இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது என்ன, என்னோட யூடியூப். ஓகே, என்னோட யூடியூப். இந்த யூடியூப்ன்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து எதிலிருந்து உருவாச்சு, என்னோட கேமராவிலிருந்து உருவாச்சு. அந்த கேமரான்ற ஒரு விஷயம் குவாலிட்டியா இல்லைன்னா சத்தியமா நான் அன்னைக்கு வீடியோஸே நான் பண்ணி இருக்க மாட்டேன். கேமராவிலிருந்து யூடியூப் ஆரம்பிக்கலாம். இந்த கேமரா வாங்கலான்ற ஒரு விஷயம் எதிலிருந்து வந்துச்சு, ரிச் டாட் புவர் டாட்ன்ற புக்கில் இருந்து வந்துச்சு. ஓகே, ரிச் டாட் புவர் டாட்ன்ற இந்த புக்கில் இருந்து வந்துச்சு. இந்த ரிச் டாட் புவர் டாட் புக் வாங்கலான்ற டிசிஷன் நான் எதிலிருந்து எடுத்தேன், ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணப்ப பார்த்த யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயத்து மேல நான் ஒரு இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுத்ததுதான் ரிச் டாட் புவர் டாட்ன்றது. சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோன்றது வந்துச்சு. அந்த வீடியோல கடைசியில அவன் இதெல்லாம் வந்து நான் ரிச் டாட் புவர் டாட்ல இருந்து தான் வந்து கத்துட்டேன்ற மாதிரி சொல்லி இருந்தான். அது மேல நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்ன்றதை எடுத்தேன். அந்த இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்றது எடுத்ததுனால அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நான் அப்படியே விட்டு இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், அந்த யூடியூப் வீடியோ பாருங்க, இதுதான் அந்த சைக்கிள்ன்றது. ஓகே, பாருங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்களும் யூடியூப் வீடியோ பாக்குறீங்க, நானும் பாக்குறேன்.
ஆனா எனக்கு என்ன டிஃபரன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சு? இன்ஸ்டன்ட் ஆக்ஷன். நீங்களும் ரிச் டாட் பத்தி நிறைய புக்ஸ், அந்த புக் படிச்சிருப்பீங்க, அதை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்கல்ல. நான் என்ன பண்ணேன்? இன்ஸ்டன்டா அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்? இன்ஸ்டன்டா அதிலிருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணலான்றது திங்க் பண்ணிட்டு, அந்த கேமரா நான் வாங்கும்போது 55,000 சம்திங், என்கிட்ட காசு இல்ல, 40,000 சம்திங் தான் இருந்துச்சு. அண்ணா இது அதுக்கப்புறமா கொடுக்குறேன்னான்ற மாதிரி சொல்லிதான் நானே அது வாங்கினேன். அப்ப ரிச் டாட் புவர் டாட் படிச்சுட்டு நான் அப்படியே விட்டேனா? இல்ல, இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுத்தேன். அந்த இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்ல இருந்து என்ன உருவாச்சு? கேமரான்ற ஒரு விஷயம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த கேமரான்ற ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, சரி இதை வச்சு அப்புறமா ஏதாச்சும் பண்ணலான்ற மாதிரி யோசிக்காம அதிலிருந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்ற மாதிரி எடுத்ததுதான் யூடியூப். அந்த இன்ஸ்டன்ட் ஆக்ஷனோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னோட லைஃப் ஸ்டைல். இது நான் எடுத்த ஒரு டிசிஷன். என்னோட லைஃபை நான் எடுத்த ஒரு இன்ஸ்டன்ட் டிசிஷன்ன்றது என்னோட லைஃபை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சுன்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க ஷேர் பண்ணேன். இன்னைக்கு நீங்க இங்க இருந்து லேர்ன் பண்றீங்கல்ல, இது நீங்க எடுத்த ஒரு டிசிஷன். இதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஒரு இன்சைட்ன்றது கிடைக்கும். இதை நீங்க இன்னும் ரினியூ பண்ணும்போது இன்னும் அதிகமான இன்சைட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்சைட்டை வச்சுட்டு நீங்க என்ன ஆக்ஷன் பண்றீங்க, அதுதான் செப்பரேஷன். சோ நாம எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கைய கிரியேட் பண்ணுது. நாம எடுக்கிற சில இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ்னால நம்மளோட லைஃபையே கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அது நல்ல விதத்திலையும் பண்ணிக்க முடியும், மோசமான விதத்திலையும் பண்ணிக்க முடியும். சோ நாம இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ். இதே மாதிரி என்னோட லைஃப்ல நான் எடுத்த ஒரு சின்ன டிசிஷன் தான் அந்த புக் வாங்கி படிக்கணும்ன்றது. என்னோட லைஃப்ல நான் எடுத்த ஒரு சின்ன டிசிஷன் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது. சின்ன டிசிஷன், அதை எடுக்கும் போது சின்ன டிசிஷனா இருக்கும், ஆனா அந்த டிசிஷன்ன்றது பெருசாயிட்டே வரும். இதே மாதிரி நான் எடுத்த ஒரு சின்ன டிசிஷன் தான் மலையாளத்துல மட்டும் இல்லாம தமிழ்லயும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்ன்றது. நான் எடுத்த ஒரு சின்ன டிசிஷன், மலையாளம் மட்டும் இல்ல, இதே கான்டென்ட் அப்படியே கொண்டு போய் தமிழ்லயும் கொடுக்கலாம். மலையாளத்துல உங்களுக்கு இந்த லைவ் செஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மலையாளத்துல கொடுத்துட்டு இருந்தேன். அப்படின்னா மலையாளத்துல பண்றது தமிழுக்கும் கொடுத்துட்டோம்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மெம்பர்ஷிப்ன்ற மாதிரி பண்ணலாம்ல. ரெண்டுக்கும் சேர்த்து யூடியூப் வீடியோஸ்ன்ற மாதிரி இதுல இருந்தே கிடைக்கும்ல. நான் எடுத்த ஒரு டிசிஷன் அது. ஹாய் ப்ரோ, இந்த வீடியோன்றது முடிய போகுது. பட் இதுக்கு முன்னாடியும் நீங்க இந்த மாதிரி நோஃபாப் பத்தின எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்ல பார்த்திருக்கீங்க. பட் இதெல்லாம் பார்த்தும் ஏன் உங்களுக்கு இந்த சேலஞ்சில் சக்சஸ் ஆக முடியலைன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கிறது இது வரைக்கும் கிடைக்கலன்றதுனாலதான். நம்மளோட நோஃபாப் கம்யூனிட்டிக்குள்ள ரெகுலரா இந்த மாதிரியான செஷன்ஸை இன்டெப்தா நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் மணி மேக் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்ச ஒரு கோர்ஸ் கிடையாது இது. இந்த கோர்ஸை கேரளாவில் ஆரம்பிச்சு 3000க்கும் அதிகமான ஆட்கள் லைவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதை இப்ப நாம தமிழ்லயும் கொண்டு வந்திருக்கோம். சோ உங்களுக்கு இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சீரியஸான மென்டர்ஷிப் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்திருக்கோம், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க.